கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று கொலோசியர் 2:17 தியானிக்கின்றோம். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகள்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு முந்தின வசனத்துல போஜனத்தையும் பானத்தையும் பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அப்போ இந்த காரியங்கள்ல பழைய ஏற்பாட்டுல பல விதிமுறைகளை நம்ம பார்க்கிறோம். எல்லா காரியத்திலும் எதனை நீங்க குடிக்கலாம், எதனை நீங்க சாப்பிடலாம், நீங்க எந்த நாள் எப்படி நீங்க ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், அதுல நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இவைகள் எல்லாம் ரொம்ப விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, அவைகள் எல்லாமே கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழி நடத்துகிறது. கிறிஸ்து வந்ததுனால கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு மிகுந்த சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் தவறாய் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்ப இந்த விதிமுறைகள் எல்லாவற்றுக்கும் மைய கருத்தானது கிறிஸ்து இயேசுநாதராய் இருக்கின்றார். அப்ப நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே, நான் இந்த செய்கின்ற காரியம் என்னை ரட்சித்த, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எனக்கு ரட்சிப்பை கொடுத்த கிறிஸ்துவை இது மகிமைப்படுத்துமா, மகிமைப்படுத்தாதா? அதுதான் நம்ம கேட்கணும். அப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்கின்ற பொழுது பல காரியங்கள் நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறதாக இருக்கும். இப்ப மத்திய கிழக்கு நாடுகளை பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அவங்க ஓய்வு நாளை கொண்டாடுவாங்க. அப்போ நான் அங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாளை கொண்டாடணுமா, வெள்ளிக்கிழமை நாம கொண்டாடலாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், நீங்க ஒருவன் ஜெபிக்கின்ற பொழுது அவன் தலையை மூடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப நான் ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டும் பொழுது நான் ப்ரே பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இப்பெல்லாம் கேள்விகள் வரலாம். சிகரெட் குடிக்கிறத பத்தி பைபிள்ல ஒண்ணுமே போடலையே, நான் சிகரெட் குடிக்கலாமா, குடிக்க கூடாதா? நான் டிராபிக்ல போயிட்டு இருக்கும்போது ரெட் லைட்ல நிக்கவா, வேண்டாமா? இப்படி எத்தனையோ கேள்விகள் நமக்கு வரலாம். அதற்கான பதில் வேதாகமத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா ஒருத்தன் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், இந்த வேதாகமத்துல உள்ளதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் சுருக்கி ஒன்னு சொல்லுவாரு, தேவனை நேசிக்கணும், உன்னை நேசிப்பது போல மற்றவனை நேசிக்கணும், அவ்வளவுதான். அப்போ நாம் செய்கிறது காரியங்கள் தேவனை நேசிப்பதனால் வருகின்றதா? நான் செய்கின்ற காரியங்கள் தேவனுக்கு மகிமையை உண்டாக்குமா? அவ்வளவுதாங்க நம்ம கேட்கணும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதிமுறைகளுக்கும் மைய பொருள் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். அப்ப நாம் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு அவருக்கு மகிமை கொண்டு வருகின்ற எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனுக்குள்ளாக நடக்கிறோம், தேவனுக்குள்ளாக நாம் அதிகமாக வளருவோம். இந்த வசனத்தை நாம் படிப்போம், தியானிப்போம், தேவனுக்குள்ளாக வளருவோம். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன்.